நட்புகள் நல்லா இருக்கும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், காதல் நிறைவேறும், புதுசா காதல் வரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வியாபாரத்துல, தொழில்ல, விவசாயத்துல எல்லாத்துலயும் நல்ல லாபம் வருங்க. காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. புருஷன் பொண்டாட்டி கேஸு கோர்ட்டுக்கு போயிருக்கு, சமாதானம் ஆக போகுது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃப்ளாப் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். ஐயா 2ல் இருக்கும்போது கொஞ்சம் காசு பணத்தை கொடுப்பார்னு சொன்னீங்க, ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தெரிஞ்சது, பெருசாலாம் நான் ஒன்றும் கோடீஸ்வரனாலாம் ஆயில்லை. ஆனால் இப்போ 3ல் போகும்போது ஏதாவது நெகட்டிவாக எதனா வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே குரு பகவான் இருக்கும் இடத்தை விட தன்னுடைய பார்வை பலத்தின் அடிப்படையில் தாங்க பெரிய நல்ல பலன்களை செய்வார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9, 11 ஆகிய இடங்களை வெகு வலிமையாக பார்க்கிறார். 7ஆம் இடத்தையும் வலுத்து பார்க்கிறார். இந்த 7, 9, 11ன்றது மிகப்பெரிய உன்னதமான இடங்கள் ஒரு ராசிக்கு. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நட்புகள் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், காதல் நிறைவேறும், புதுசாக காதல் வரும். எங்கே நிறைவேறது? காதலே இல்லையேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய, காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. ஏற்கனவே தொழில் வச்சு சரியாக கால் ஊண்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விழுகிறதுனாலையும், இன்னும் ஒரு வருடத்திற்கு 11ஆம் இடத்திலேயே இருக்க போகின்ற உங்களுடைய யோகாதிபதியான சனியை அவர் பார்க்க போகின்ற காரணத்தினாலையும் வியாபாரத்தில், தொழிலில், விவசாயத்தில் எல்லாத்துலேயும் நல்ல லாபம் வருங்க. வேலை செய்கிறவங்க எங்களுக்கு என்னங்க வரும்? சம்பள உயர்வு கிடைக்கும், சைடில் ஒரு இன்கம் கிடைக்கும், ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். 11ஆம் இடம் சக்ஸஸ் என்கின்ற வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்பதால் இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் வெற்றிகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. புருஷன் பொண்டாட்டி கேஸு கோர்ட்டுக்கு போயிருக்கு, சமாதானம் ஆக போகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃப்ளாப் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. நல்ல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை, தம்பி கல்யாணம் ஆகலை, அண்ணா அக்காளுக்கு கல்யாணம் ஆகலை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அருமையான திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலாம், தாய்நாட்டுக்கு வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கு வந்துடலான்ற மாதிரியான சில மாற்றலான எண்ணங்கள் வரும். சிலருக்கு விவசாயம் கை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சொந்த ஊரில் ஏதாவது நல்லதை செய்வீங்க. ஒரு வீடு வாங்கணும், காடு வாங்கணும், இருக்கிற காடை குத்தகைக்கு விடணும், அதை விடணும், இதை விடணும், யாரும் சரியாக இல்லை, அம்மா அப்பா காலத்திற்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் தெரியலையேன்ற மாதிரி சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரட்டை மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதுகள் நடக்கப் போகுது. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும், ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும், ஆன்மீக தரிசனங்களும் கிடைக்கும், இஷ்ட தெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே கேள யோகத்திலும் சேருவார். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கேள யோகம் என்கின்ற ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. முயற்சிகள் அப்போது பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு அதிகாரம் உள்ளவருடைய அல்லது பணக்காரருடைய அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி. எப்பொழுதுமே ஒரு 2 அல்லது 3 பெயர்ச்சிக்கு, வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லுவேன். இந்த சனி பெயர்ச்சிக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கொஞ்சம் கெடுதலை கிடக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக சனினாலே நமக்கு ஒரு பயம் தானே. சனி என்பது என்ன? சாட்டன் என்கின்ற ஆங்கில பதத்திற்கான உண்மையான வார்த்தையே அர்த்தமே சைத்தான் என்கின்ற ஒரு அமைப்பு தானே. அப்போ சனி பெயர்ச்சி வரும்போது எங்கேயாவது நமக்கு 7.5 சனி வந்துடுமோ, எங்கேயாவது நமக்கு அட்டமத்து சனி வந்துடுமோ, கண்டக சனி வந்துடுமோ, அர்த்தாஷ்டம சனி வந்துடுமோ, அதனால் பிரச்சனைகள் வந்துடுமோன்ட்டு சனி பெயர்ச்சியை மட்டும் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போங்க. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ஒரு நியூட்ரலான பயிற்சி. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கூட வர்றதுனால அது பேரில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கூட வரக்கூடியது. அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது, என்னன்னு பார்ப்போமேன்னு இருக்கும்.
ஆனால் அந்த குருப்பெயர்ச்சி வந்துட்டான்னு வைங்களேன், ஒரு ஆர்வம் வந்துடும். குருவெல்லாம் வந்திருக்கா, குருப்பெயர்ச்சி வயதிற்கேற்றாற் போல உண்மையிலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, இளைஞர்களுக்கு குருபலன் வந்துட்டா கல்யாணம் நடக்குமே. அப்போ அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவர் ஒருவருக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வருகிறாரோ அந்த குருப்பெயர்ச்சி குருபலன் என்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை, பண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க, எப்போ போன குருப்பெயர்ச்சி கூட நல்லா இல்லை, இந்த குருப்பெயர்ச்சி நமக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம். குருப்பெயர்ச்சினாலே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் எதிர்பார்ப்போம். இந்த தடவை எனக்கு வந்து குரு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா பெரிய அளவில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணம் கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு திருமணமாகும், அல்லது குழந்தை இளைய பருவத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கே திருமணமாகும். வீட்டில் மங்கள காரியங்கள், மங்கள நிகழ்வுகள் நடக்கும் என்பதற்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய அமைப்புகள் குருப்பெயர்ச்சிக்கு உண்டு. அதனால் எப்போவுமே குருப்பெயர்ச்சி வந்தால் ஒருவருக்கு அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தெம்பாக தான் அந்த குருப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்பீங்க. சரி, குருப்பெயர்ச்சி எப்போது நடக்கிறது? 13 மாதங்கள், 12 மாதங்கள், சுமாராக ஒரு வருஷம்னு சொல்லலாம். சனி 2.5 வருஷம், இவர் ராகுகேது 18 1.5 வருஷம். ஆனால் இவர் குரு வந்து ஒரு வருஷம் 13 மாதங்களுக்கு உள்ளாக, 12லேருந்து 13 மாதங்களுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த 13 மாதங்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இப்போதைய குருப்பெயர்ச்சி வருகிறது. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆகிடும். திருக்கணிதப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருட குருப்பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பெரிய ஸ்பெஷலுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முழு சுற்று வரக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வருஷ குருப்பெயர்ச்சி பெரிய ஒரு இதுதான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குருவாக மாறுகிறார். ஒரு கிரகத்துடைய பலம் உச்சம் என்றும் பலவீனம் நீச்சம் என்றும் சொல்லப்படுகின்ற நிலைமையில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய உச்ச குரு பயிற்சியாக இந்த பயிற்சி வருகிறது. கிட்டத்தட்ட 13 மாதம், ஒரு வருஷம் கடக வீட்டில் உச்சமாக இருப்பார். உச்சம் அப்படிங்கிற ஒரு பலத்தை அவர் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. பணம் தானங்க இன்றைக்கி எல்லாமே. பணம் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் எல்லாவற்றையும் சமாளிச்சுக்கலாம்னு இருக்கு இல்லையா? ஆக பணத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய, ஒரு குன்றுமணி பொட்டு அளவுக்கு கூட ஒரு தங்கம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட இந்த ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா தங்கத்துடைய காரகன், மஞ்சள் நிற காரகனே அவர் தான், தங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இந்த குரு பயிற்சி உச்ச குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இன்னும் ஒரு போன வருஷம் மாதிரியே அதிசார குரு பயிற்சி தாங்க இது. 3 மாதத்தில் உச்சமாக குரு இதில் இருப்பார். அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு டக்குன்னு வந்து இங்கே வந்துடுவார். எங்கன்னா சிம்ம வீட்டிற்கு, அடுத்த வீட்டிற்கு வந்து விடுவார். வந்துவிட்டு திரும்பவும் வந்து கடகத்திலே வந்து உச்ச குருவாக வரப்போகிறார். ஆக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சரியாக ஒரு வருடம் 13 மாத காலத்திற்கு உச்ச குருவாக கடகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை எல்லாருக்குமே 12 ராசிக்காரர்களுக்குமே கொடுக்கும். இதில் இந்த 2, 5, 7, 9, 11ன்னு ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார். என்ன கொடுப்பார்? மிதன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வரப்போகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அப்படியே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு அவரே ராசிநாதனாக இருந்து அப்படியே 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஜென்மச்சனியின் காரணமாக இப்போது கொஞ்சம் பெரிய அவஸ்தையில் இருக்கிறீங்க. இந்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய, ராசியில் இருக்கக்கூடிய சனியை உச்சனாகி இவர் பார்க்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அப்படியே அழுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். ஆக மிதன ராசிக்கு 2ஆம் இடத்தை போலவே மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் வரப்போகின்றவர் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். மகர ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வருவார். அட்டகாசமான குருப்பெயர்ச்சியாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வருஷமாகவே மகர ராசிக்காரர்கள் சனி, 7.5 சனியின் காரணமாக நல்லா இல்லாத, எதுவுமே நல்லா இல்லைங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து அப்படியே படிப்படியாக தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எல்லா முன்னேற்றங்களும் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அமைதின்னு பெரிய அளவில் நல்லாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் தான் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சகுருவாக இருந்து ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் பாக்கியத்தில் வரப்போவதால் தடைப்பட்ட பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு லாப குரு அப்படின்னு மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருவார். தொட்டது துலங்கக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய, இப்போதைய அந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் கொஞ்சம் பெரிய அளவில் நல்ல ரிலீஃபாக இருக்குங்க. ஆக
இப்போது நான் சொன்னதைப் போல 5 ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் இருக்கும் என்றாலும் கூட கடக வீட்டில் உச்சனாக மாறக்கூடிய அந்த உச்சகுரு பெயர்ச்சி மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் கெடுதலான பலன்களை, சாதகமற்ற பலன்களை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.